ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஈரம் இருக்கவே கூடாது. அதில் 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இந்த அளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படாது. இந்த மாதிரி பிஸ்கு வச்சே பீட் பண்ணலாம். பிஸ்கு இல்லாதவங்க ஸ்பூன் வச்சு கூட பீட் பண்ணலாம். இப்போது இதில் 100 கிராம் அளவுக்கு பவுடர்ட் சுகர் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சுகரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் பீட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு பட்டரோட கலந்துக்கிற மாதிரி பீட் பண்ணி எடுத்தால் போதும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்க்குறப்போ குக்கீஸ் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதேமாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 150 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதையுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் விஸ்கு வச்சே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஸ்லோவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம கையால் பிசைகிறப்போ கையில் இருக்கிற சூடுக்கு பட்டர், சர்க்கரை ரெண்டுமே மெல்ட் ஆகிடும். அப்புறமா நமக்கு குக்கீஸுக்கு சரியான ஷேப் வந்து கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கைப்படாமல் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இதில் நான் 25 கிராம் அளவுக்கு நட்ஸு சேர்த்துக்கிறேன். பாதாம், முந்திரி ரெண்டையுமே சேர்த்து தான் 25 கிராம். அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இதில் சேர்த்துட்டு இப்போது நம்ம இதை கையால் தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கையால் வந்து உள்ளங்கை படாத அளவுக்கு விரல்களாலேயே நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்தால் போதும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு அது ஃபோல்ட் ஆகி கிடைச்சாலே போதும். பாருங்கள், இது சரியான ஸ்டேஜு. ஒரு சிஸ்டர் வந்து பிஸ்கட் ரெசிபிஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் பிஸ்கட் பண்ணலாம் அப்படின்னு தான் இதை ஸ்டார்ட்டே பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டில் வந்து ஒரே பேட்சில் பிஸ்கட் பண்ணோன்னா முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை குக்கீஸாகவே செஞ்சுக்கிட்டேன். ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பிஸ்கட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், குக்கீஸ் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு பிஸ்கட் தான் பண்ணணும் அப்படின்னா இந்த மாவை வந்து நம்ம சப்பாத்தி தட்டி எடுப்போமில்ல, அதே மாதிரி திரட்டி எடுத்துட்டு பிஸ்கட் அளவுக்கு கொஞ்சம் தடிமனாகவே திரட்டி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா நம்ம குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்தோன்னா அது நமக்கு பிஸ்கட்டாக கிடச்சிரும். குக்கீஸாக செய்கிறீங்க அப்படின்னா இது போல் ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் நம்ம அதை மெஷர் பண்ணி எடுத்துடலாம். மெஷர் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு எல்லா குக்கீஸுமே ஈக்குவலான சைஸில் கிடச்சிரும். பாருங்கள், நான் எடுத்துருக்கிறது 1 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். அது வந்து இன்னுமே கொஞ்சம் சின்ன சைஸாக கிடைக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. நம்ம மெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டான குக்கீஸ் வந்து ஷேப்ஸ் நமக்கு கிடச்சிரும். நம்ம நட்ஸு சேர்த்துக்கிறதுனால சைடில் அங்கங்கே சின்ன சின்ன கிராக்ஸ் இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். பேக் ஆகிறப்போ சரியாகவே இருக்கும். நீங்கள் நட்ஸு சேர்த்துக்காமல் கூட செய்யலாம். அந்த மாதிரி ப்ளைனாக செஞ்சிங்க அப்படின்னா இதுக்கு மேலே நைஃபு இல்லைன்னா ஃபோர்க் வச்சு லைட்டாக ஒரு லைனர் மாதிரி கொடுத்துடலாம். அது இன்னுமே டிசைனாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து நான் கேக் பேக் பண்ணுற அதே டெம்பரேச்சர் அண்ட் ஃபங்க்ஷனில் தான் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 25 நிமிஷத்தில் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். நீங்கள் பிஸ்கட்டாக ரெடி பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா பேக்கிங் டைமை மட்டும் 10லேருந்து 15 நிமிஷமாக கம்மி பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேமாகவே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. பாருங்கள், கடையில் நம்ம வாங்குறது மாதிரியான சூப்பரான குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து குக்கீஸ் பேக் பண்ணுறதுக்கு என்னோடய அவனில் உள்ள க்ரம் ட்ரே தான் யூஸ் பண்ணிப்பேன். அது ஏன் அப்படிங்கிறத வந்து அவனோட ரிவ்யூலேயே சொல்லியிருந்தேன். என்னோடய பேக்கிங் ட்ரே வந்து ஃப்ளாட்டாக இருக்காது. ஸோ நமக்கு குக்கீஸ் வந்து அன்இவனாக தான் பாட்டம் இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவே ஃப்ளாட்டாக சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் நான் க்ரம் ட்ரே யூஸ் பண்ணுறேன்.
குக்கீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி பட்டர் ஷீட்டில் வைக்கிறப்பவே ஒவ்வொன்றுக்கும் கேப்பை விட்டு வச்சுக்கோங்க. அது பேக் ஆகிறப்போ டபுள் குவான்டிட்டியாக வந்துடும். அப்போது ஒன்று மேலே ஒன்று ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கேப்பை விட்டு வைங்க. இதை நான் ஃபஸ்ட்டில் அந்த இடத்துல சொல்லாமல் விட்டுட்டேன், அதான் நான் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.